ஆண்டவரே, இந்த வார்த்தையை கருத்தில் ஒப்பு கொடுக்கிற சுவாமி, இந்த வார்த்தை வேலையை கருத்தில் ஒப்பு கொடுக்கிற சுவாமி, கர்த்தர் நீங்க தாமே இந்த வார்த்தை வேலையை நீங்கள் எனக்கு முன்னு நின்று பேச வரும் ஜெபிக்கிறேன். என்னை முற்றிலுமாய் சிலுவைக்குள்ள என்னை மறைக்கிற சுவாமி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த வாரத்திலே தங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமாய், பாதைக்கு வெளிச்சமாய், அவருடைய எல்லா கிருகைகளுக்கும் வெளிச்சமாய், சக்தியாய், ஞானத்தா இருக்குது எனக்கு செய்யும். விசுவாசத்தை பெருக பண்ணட்டும். இயேசுவின் அந்த ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சரி, தெரியும் மத்தேயுன்னு சொல்லி ஒரு புஸ்தகம் பைபிள்ல இருக்கு. மத்தேயு புஸ்தகம் அதான் இந்த உலகத்தினுடைய புதிய ஏற்பாடு, அதாவது பாவ மன்னிப்புக்கு பிற்பாடு வர ஒரு புதிய ஏற்பாடு சொல்லுவோம். மத்திய புஸ்தகம் சரியா பழைய ஏற்பாடு இருக்கு. அது கடவுள் இயேசு வர்றதுக்கு முதல் இருக்கு. அது அதுல இயேசு செஞ்ச அற்புதங்கள், அதிசயங்கள், ஒவ்வொரு காரியங்களையும் அதுல அடங்கி அந்த புஸ்தகத்துல. சரியா? அதை நம்ம எடுத்துக்கொள்ளும் 9, அதாவது முதலாவது நம்பர் பண்ணிருங்க. அந்த வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனால், ஆகிலும் நீர் வந்து அவர் மேல் உன் கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றார். இயேசு ஒரு விஷயத்தை பத்தி காய்ச்சிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த நேரத்துல ஒரு மனிதன், ஒரு தலைவன், ஒரு கிராமத்தின் தலைவனாக இருந்திருக்கலாம், ஒரு குழுக்கு தலைவனாக இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு தலைவன் அவரை பணிந்து கொண்டு, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனால், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றார். அல்லேலூயா. இந்த கை, நான் அன்றைக்கு கதைச்ச மாதிரி தழும்பு உள்ள கையால் இயேசு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற காக்கா. இயேசு மரித்த பின்பு தான் தழும்பு. அது மறிக்கிறதுக்கு காரணம் எங்களுடைய பாவங்கள். எங்களுடைய பாவங்களுக்காக பாடுகள் படும் பொழுது ஏற்பட்ட தழும்புகள், எங்கள் பாவங்களுக்காக பலியாக பொழுது ஏற்பட்ட தழும்புகள். அந்த தழும்பு உள்ள கை இப்பொழுது எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறது. விளங்குதா? ஆனால் இந்த வசனம், இந்த காரியம் நடக்கும் பொழுது இயேசு உயிரோடு இருந்த காரணம். இப்ப என்ன நடந்தது? அவர் இவைகளை கதைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தலைவன் அங்கு வந்து, ஆண்டவரே, என்னுடைய மகன் இப்பதான் மரித்து போயிட்டாள், ஆனாலும் நீர் வந்து அவர் மேல கைய வச்சால் அவர் உயிரோடு எழுப்புவார். இது அந்த மனிதனுடைய விசுவாசம். இது அவருடைய மனிதனுடைய விசுவாசம். என்ன அவருடைய விசுவாசம்? என்னுடைய மகன் செத்து போயிட்டார், ஆனா இயேசு வந்து தொட்டால் உயிரோடு வருவாரு, உயிரோட எழுந்துருவாரு. விசுவாசம். என்ன விசுவாசம்? அந்த விசுவாசம் என்ன நடக்குதுன்னு நம்ம பின்னுக்கு பார்ப்போம். ஆனா ஒரு விசுவாசம், இயேசு வந்து தொட்டால் சுகமடையும், இயேசு வந்து தொட்டால் குணமடையும், இயேசு வந்து தொட்டால் உயிரோடு எழுப்புவார். அந்த விசுவாசத்தை நீங்கள் வளர்த்துக்கொள்ளுங்க. அந்த விசுவாசத்துல, அந்த விசுவாச குடும்பத்துல ஒருத்தரா நீங்க இப்பொழுது சேர்ந்து கொண்டிருக்கிறீங்க. அந்த விசுவாச கூட்டத்துல ஒருவராய் உங்களையும் தேவன் இணைத்திருக்கிறார். அவர் இணைக்காம நீங்க இணைய முடியாது. சில பேர் இந்த இடத்துக்கு வந்து ஒரு நாள் கூட இருக்க மாட்டாங்க, வந்து ஒரே நாள்ல போனவங்க இருக்காங்க, ஒரு நிமிஷத்துல போனவங்க இருக்காங்க. ஏனென்றால் இந்த ஜெபம், தேவ வார்த்தை இதெல்லாம் அவங்களுக்கு தாங்கி கொண்டு இருக்கவே இல்லை.
ஆனாலும் சகலத்தை தாண்டி ஜெபிக்கணும் ஒரு ஆசை, ஜெபத்துக்குரிய வேலை திட்டங்களை செய்யறதுக்கு ஒரு ஆசை, எங்க தூரம் இருந்தாலும் எப்படியாவது இந்த இடத்துக்கு ஆராதனைக்கு வருவதற்கு ஒரு விருப்பம். இதெல்லாம் எங்க வருதுனால் அவருடைய திட்டம். அவர் உங்களை விசுவாச ஒரு கூட்டத்துல ஒருவரை இணைத்திருக்கிறார். அவன் என்ன செஞ்சிருக்காரு? இணைத்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷம் அதுல இணைக்கப்பட்டிருக்கிறார்? இணைத்திருக்கப்படியால் எத்தனை பேருக்கு சந்தோஷம்? மகா சந்தோஷம். அதுலயும் உங்களுக்கு பணி செய்யும்படியாய், இந்த கூட்டத்துல உங்களுக்கு பணி செய்யும்படியாய் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். சிந்தனையை தளர விடாதீங்க. சிந்தனையை தளர விடாதீங்க. சரியா? என்ன கவனம் விளங்குதா? இப்ப இயேசு ஒரு தலைவன், எந்த கூட்டம், எந்த மனுஷன், அதெல்லாம் ஒண்ணுமே பதில் சொல்லிட்டாங்க. அடுத்த வசனத்தை பார்க்கிறோம். 12 வாசிச்சீங்க. 2வது அடையாளம் பண்ணியிருக்கேன். இயேசு எழுந்து தம்முடைய சீசரோடும் கூட அவன் பின்னே போனார். இயேசு கடவுளையே கடவுள். ஒரு தலைவன் வந்து நீர் கையை வச்சா பிழைத்திருவான்னு சொல்லி விசுவாசத்தை கேட்டுக்கொண்ட விடயத்தை நிமித்தம், அந்த கேட்டுக்கொண்ட அந்த வேண்டிக் கொண்ட அந்த வேண்டுதல் நிமித்தம் இவர் என்ன செய்தார்? அவர் என்னென்ன கதைச்சிட்டு இருந்தாரு, என்ன பேசிக்கிட்டு இருந்தார், என்ன முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தார் விட்டுட்டு இயேசு எழுந்து தம்முடைய சீசர்களோடு அவன் பின்னே சென்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பின்னே சென்றார். யாருக்கு பின்ன சென்றார்? யாருக்கு பின்ன சென்றார்? அந்த தலைவர் கேட்டுக்கொண்டான், என்னுடைய மகள் செத்து போயிட்டால் வந்து தொட்டால் சுகமாயிடுவான்னு சொல்லி அவர் போகும் முன்னுக்கு போட்டு பின்னுக்கு போயிட்டு இருக்கார். அருமையான தேவன பிள்ளைகளே, விசுவாசிக்கிற தெய்வம், நீங்க விசுவாசிக்கிற தெய்வம் உங்களுக்காக எப்பயுமே வருவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். நீங்க விசுவாசத்தோடு கூப்பிடுவீங்களா? அந்த தலைவன் என்ன சொன்னார்? நீர் வந்து கையை வைத்தால் என் மகள் பிழைத்துக் கொள்வார். அந்த விசுவாசம் அது மாதிரி நீங்களும், ஆண்டவரே நீங்க கை வைத்தால் நான் குணமாயிருவேன், நீங்க என் குடும்பத்துக்குள் வந்தால் எங்க குடும்பம் செழிச்சு. கூப்பிடுறதுக்கு மனசு இருக்கா? விசுவாசத்தோட கூப்பிடுவோம். அந்த மனிதன் பாருங்க, அந்த விசுவாசத்தின் உறுதியை பாருங்க. தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனால், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் கையை வையும். இந்த பாருங்க, வையும் வைத்தால் வையும் அவள் குறிப்பிடும். அந்த விசுவாசம் உங்களுக்கு ஆண்டவர் வந்து கை வச்சிட்டா போதும், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை நான் அடையலாம். இப்ப நாங்க அடுத்ததுக்கு போவோம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு ஒரு ஸ்திரீ, இது இந்த போற வழி. இப்ப இந்த போற வழி இப்ப என்ன செய்யறாங்க? அந்த மகள் செத்த இருக்க அந்த இடத்துக்கு இயேசு சீசர்களும் போயிட்டு இருக்கிறாங்க. வழிகாட்டியா அந்த தலைவன் போய்கிட்டு இருக்கிறார். சரியா? இந்த போற வழியில ஒரு அற்புதம் நடக்குது. போற வழியில ஒரு சம்பவம் நடக்குது. அதையும் இதுல இணைச்சு 19. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. பெரும்பாடு அப்படின்னா என்ன? அது எத்தனை வருஷம்? பெரும்பாடு 12 வருஷம். ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு கிழமை 2 நாள் இல்லை, 12 வருஷம். கிட்டத்தட்ட 4000 நாட்கள். எத்தனை நாட்கள்? கிட்டத்தட்ட 4000 நாட்கள். என்ன தலையிலையா? காய்ச்சலா? என்ன வருத்தம்? அந்த வருத்தத்துக்கு பேரே பெரும்பாடு.
உள்ள ஒரு பெண். யோசிச்சு பாருங்க. 12 வருஷமா அந்த பெரும்பாடு வருத்தத்தாலே அவர் ரொம்ப வேதனைப்பட்டு இருந்திருப்பார். அதுல விவரமா இருக்கு, நான் ஷோர்ட்டா சொல்லிட்டு வரேன். அந்த பெரும்பாடுன்னா என்ன தெரியுமா? அது பெண்களுக்குரிய வருத்தம் தான். புரியுதா உங்களுக்கு? அது வந்து பெண்களுக்கு இருக்கிறதான அந்த இது, அந்த என்ன சொல்றது எனக்கு வருது இல்லை, அது ஒரு முடிவு இல்லாம நடக்கிறது விளங்குறவங்களுக்கு ஒரு முடிவு. அப்ப அந்த பெண் 12 வருடங்களாக அந்த பெரும்பாடு போக்கு, அது ரத்த போக்கு சொல்லுவோம், ரைட்? ஓகே. அப்ப அந்த வருத்தம் வந்து அவருடைய சரீரம் எப்படி இருந்திருக்கும்? 12 வருஷங்கள், அருமையான தேவனுடைய பிள்ளை, 12 வருஷங்கள் ஒரு நாள் கூட அந்த ரத்த போக்கு நிற்கவில்லை. அந்த ரத்த போக்கு தான் சொல்லுவாங்க பெரும்பாடு வருத்தம், பெரும்பாடு அந்த 12. அவ எல்லாம் வித்து சத்து எல்லாம் சில குணமே ஆகவில்லை. அப்ப அவ எப்படி இருந்திருப்பா? அவருக்கு உயிர் இருந்திருக்கும், உயிர் இருந்திருக்கும், அழகு இருந்திருக்குமா, சதை இருந்திருக்குமா,